ஹலோ லவ்லி சோல்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்சனை மீட் பண்ணலாம். அவர் பேர் அவங்க பேர் இன்னர் சைல்டு. இப்போ நீங்கள் 20+ இயர்ஸாக இருந்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த இன்னர் சைல்டு உங்களுக்குள்ளே இருக்காங்க. நீங்கள் உங்களை உன்னிப்பாக கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே ஒரு ஸ்ப்ளிட்டாக இருப்பீங்க. அன்னியன் படத்தில் மாதிரி. நமக்கு ஒரு டைம் பார்த்தா நம்ம நல்ல மூடில் நல்லா பேசுவோம், நல்லா இருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்போம். பத்ரகாளியாக மாறுறது, இல்லைன்னா மனுஷனே இல்லை நீலாம் ஒரு மனுஷியா அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளிட் இருக்கும் நமக்குள்ளார. எஸ்பெஷலி நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா ட்ரிகர் பண்ணுவாங்க உங்களை. அவங்க தான் ஆக்சுவலி மிரர், உங்களுடைய மிரர். நீங்கள் உங்களை என்னவா ஃபீல் பண்ணுறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு அதை காமிச்சு கொடுப்பாங்க. அவங்க பண்ணுற ஒரு விஷயமும் அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ பாசமாக தான் நம்ம இருப்போம் அவங்ககிட்ட. இந்த ஸ்ப்ளிட் வந்து அவ்வளோ அன்பாக பாசமாக அவ்வளோ என்ன வேணால் உலகத்தையே எழுதி கொடுக்குற அளவுக்கு இருப்போம். அப்புறம் அந்த ஸ்ப்ளிட் இன்னொரு ஸ்ப்ளிட் வருமே, அது பார்த்திங்கன்னா முடிச்சு அடிக்கும், திட்டும், என்ன வேணால் பண்ணோம். அந்த டைமில் அந்த குழந்தைங்கள அப்படியே போட்டு கசக்கிற அளவுக்கு கோவம், இல்லைன்னா கண்டுக்காமல் போகிறது எல்லாமே நடக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஸ்ப்ளிட்டு தான் யார் அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட்டு தான் ஈகோ. இதுதான் வச்சுக்கோங்களேன் ஈகோ. ஸோ ஈகோ வந்து எப்படி ஒர்க் ஆகும்? ஈகோன்னு நான் சொல்லவே தேவையில்லை. எருமை மாடு, நீ எல்லாம் உனக்கெல்லாம் கொழுப்பெடுத்து திரியிற, நான் சொல்கிறத ஒன்றாவது நீ கேட்குறியா? இப்படியெல்லாம் இருக்கிற நாளாக எப்படி இருந்தேன்னு தெரியுமா? நீ தான், உன்னால தான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது. என்னை கொன்னுட்டு தான் நீ போவ. நீ இந்த வீட்டில் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். திருடுறியா நீ? பொய் சொல்கிறியா நீ? பொய் சொல்லியே நீ பாலாக போகிற. இந்த மாதிரியான விஷயங்கள். பனைமரத்தில் பாதி இருக்கிற, இன்னும் அறிவு வளரல, 10 கழுத வயசாச்சு. ஸோ இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் உங்கள் வாயிலிருந்து வருது. இன்னொரு ஸ்ப்ளிட். அது யாருன்னா மிஸ்டர் ஈகோ தான். அவங்க தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி நம்ம பேசி முடிச்சுட்டு எவ்வளோ கில்ட் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லை? இவ்வளோ ஐயோ பையனை இப்படி அடிச்சிட்டமே, திட்டிட்டமே, பிள்ளை அப்படி அடிச்சிட்டமே, திட்டிட்டமே. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நிறையா ஃபீல் பண்ணுறோம். அந்த கில்ட்டு, நம்மலாம் நல்ல பேரண்ட்டே இல்லை இப்படி இருக்கிறோமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவோம். கரெக்டாக? இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஈகோவும் இருக்குது. அப்படியே பொறுமையாக பேசுகிறோம், பொறுமையாக சொல்கிறோங்கிற பேரில் பிகாஸ் ஐ லவ் யூ. நீ இந்த கிளாஸ் போனீன்னா நல்லாயிருக்கும், பிகாஸ் ஐ லவ் யூ. நீ இந்த கோர்ஸ் படிச்சின்னா நல்லாயிருக்கும், பிகாஸ் ஐ லவ் யூ. நீ இதை பண்ணினா உனக்கு தான் நல்லது, பிகாஸ் ஐ லவ் யூ. நீ அதை பண்ணினா நல்லாயிருக்கும், பிகாஸ் ஐ லவ் யூ. இந்த மாதிரி வெர்ஷன்ஸ், அதுவும் ஈகோ வெர்ஷன். அப்புறம் கண்ணாலேயே மிரட்டுற வெர்ஷன். கண்ணாலேயே நம்மளுடைய எனர்ஜிலேயே அவங்கள வந்து அப்படியே அப்படின்னு நம்ம வந்தாவே அவங்க எல்லாம் அமைதியாக இருக்கணும். அப்படி ஒரு வெர்ஷன், தட் இஸ் ஆல்சோ ஈகோ. ஸோ இந்த ஈகோ ஏன் வருது?